ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருக்கம் வருது, அவங்க எல்லாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நான் மட்டும் இவ்வளவு சின்னதா குறுகி போய் இருக்கிறேனே, அன்றாடம் கையேந்திர அளவுக்கு நான் இருக்கிறேனே, பார்த்து பார்த்து நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதே, நான் ஃப்ரீயா நான் இருக்கவே முடியாதா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஆமென். கர்த்தர் இதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 70 பேரை 20 லட்சம் பேரா மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவ்வளவு சவால்கள் மத்தியில, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியில, ஆமேன், அத்தனை சட்டங்கள் போடப்பட்ட இடத்துல பெருகவே முடியாது என்று சொன்ன அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தரால முடியுமானால் ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிறதற்கு உங்களுக்கு லேசான காரியம். விசுவாசிங்க, ஆயத்தமாகுங்க, இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் பிரதர், வெகு சீக்கிரத்துல மாறும் பிரதர். உங்களை பார்த்து பிரமிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு சூழ்நிலையை தருவார். இன்னைக்கு இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹalleluya. நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நமக்காக தரித்திரரான ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது.